வணக்கம். ஆளுமை ஐஏஎஸ் அகாடமி. கொஷின் நம்பர் 112 நேற்று நடந்த மாக் டெஸ்டோட கொஷின் பேப்பர் இது. கொஷின் நம்பர் 112க்கு ஒரு சில கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துடலாம். ரைட். கொஷின் நம்பர் 112 ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஷின். இதில் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கும் தமிழ் வெர்ஷனுக்கும் ஆன்சர் கீ வேரி ஆகுது. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் பாருங்க. இங்கிலீஷ் வெர்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ 74th amendment to the constitution gives a constitutional status to Grama Sabha. இது ஆக்சுவலி நமக்கு தெரியும். ஸோ we have 73rd and 74th amendment. 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம். இது 1992 தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கும். 73வது சட்ட திருத்தம் மூலமா கிராம சபைக்கும் 74வது சட்ட திருத்தம் மூலமா நகராட்சிக்கும், அதாவது முனிசிபாலிட்டிக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க? கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ், அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க கொஸ்டின்ல 74வது சட்ட திருத்தம் மூலமா கிராம சபை கொடுக்கப்பட்டது அப்படின்றது தப்பு. ரைட். ஸோ அசர்ஷன் தப்பு அப்படின்னா இங்க கொடுத்திருக்க 4 ஆப்ஷன் பாருங்க. ஸோ ABCDE இந்த 4 ஆப்ஷன்ல ஏ தப்பு அப்படின்னு எதுல இருக்கு? ஸோ ஆன்சர் டில இருக்கு. ரைட். பட் ஆர் இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆர்ல என்ன கொடுத்திருக்காங்க? ரீசன்ல பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ரிப்போர்ட் டிட் நாட் மேட் அ ஃபார்மல் மென்ஷன் ஆஃப் கிராம சபா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். இது ஆக்சுவலா ஒரு கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின் தான். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எதுக்காக போடப்பட்டது? 1950ஸ்ல சிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. ரைட். இந்த சமூக வளர்ச்சி திட்டங்கள் நாடு முழுவதும் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கறது, அப்படின்றத ரிவ்யூ பண்றதுக்காக போடப்பட்ட குழு தான் இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியை எதுக்கு போட்டிருக்காங்க? இந்த சிடிபி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கறதுக்காக போடப்பட்ட குழு தான். இப்போ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி போயிட்டு ஆய்வு பண்ணி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சமூக வளர்ச்சி திட்டம் சொல்ற கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரைட். கீழே, அதாவது நமக்கு தெரியும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, அதுக்கு கீழே இருக்க லோக்கல் பாடி கவர்மெண்ட் சொல்ற உள்ளாட்சி அரசாங்கங்கள் சரியா இல்லை. அப்படி வரும்போது சரியா இல்லை அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, கீழையும் இப்ப எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒண்ணு எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த மாதிரி கீழையும் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் ஆன ஒரு அமைப்பு இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல 3 டயர் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3 அடுக்கு அரசாங்கம் வேணும், 3 அடுக்கு அமைப்புல உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த கிராம சபா பத்தி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி சொல்லல அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா மறுக்க முடியாது. ரைட். அப்போ இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ட்ரூ. இதுதான் கரெக்ட். ரைட். தமிழ் வெர்ஷன் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு கொடுத்துட்டு கூற்று 1 ஏ என்ன கொடுக்குறாங்க? 74வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நகராட்சிக்கு அரசியலமைப்பு அங்கீகாரத்தை வழங்கியது. இது கரெக்ட் தானே? 74வது சட்டத்திருத்தம் மூலமா என்ன நடந்திருக்கு? நகராட்சிக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப கூற்று ஏ கரெக்ட். ஏ கரெக்ட்னா இங்க என்ன ஆன்சரா இருக்கும்? சி தான் ஆன்சரா இருக்கும் இல்லையா? ஏ சரி, ஆனால் 6 தவறு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அறிக்கை கிராம சபை பற்றி முறைப்படி குறிப்பிடவில்லை அப்படின்றது. சோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், 6ம் கரெக்டா இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு, தவறு அப்படின்றதுக்கான சான்சஸும் இருக்கு. இது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் அப்படின்றதால 6 தவறு, ஏ சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏ கண்டிப்பா தவறு. இதுல இந்த தமிழ் வெர்ஷன் கொஸ்டின்ல ஏ என்னது? கண்டிப்பா தப்பு. சாரி, ஏ கண்டிப்பா கரெக்ட். ஏன்னா நகராட்சிக்கு தான் அது அங்கீகாரம் கொடுத்திருக்கு. பட் ஆர் கண்டிப்பா சரின்னு சொல்ல முடியாது. நான் எதுக்காக இது சொல்ல வரோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இப்படி ஒரு கொஸ்டின் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, எது கம்பல்சரி, எது கான்கிரீட்டா கரெக்டோ அதுக்கு நீங்க ஆப்ஷன் செலக்ட் பண்றது பெட்டரா இருக்கும். புரியுது இல்லைங்களா? ரைட். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இப்போ நேற்று நடந்த டெஸ்ட்ல எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருவோம். 112க்கு எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருவோம். பட் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ.